HRDCorp மனிதவள மேம்பாட்டுக் கழகத்தின் அலுவலகத்தில் இன்று காலை MACC மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அக்கழகத்திற்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கும் முறைகேடு ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுத்து அந்த சோதனை நடத்தப்பட்டது. இன்று காலை மணி 11:30 வாக்கில் ஊழல் தடுப்பு ஆணையத்தின் 5 அதிகாரிகள் அந்த சோதனையை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த சோதனையின் போது தேசிய கணக்காய்வாளர் அறிக்கையுடன் தொடர்புடைய ஆவணங்களை அவர்கள் கைப்பற்றியதாகவும் நம்பப்படுகிறது. முன்னதாக HRDCorp அலுவலகத்தில் சோதனை மேற்கொள்ளப்படும் என கடந்த சனிக்கிழமை ஊழல் தடுப்பு ஆணையம் அறிவித்திருந்தது. இவ்வேளையில் HRDCorp கழகம் தொடர்பான ஆவணங்களை பெற கசுமா மனிதவள அமைச்சின் அலுவலகத்திற்கும் இன்று காலை மணி 11:20 வாக்கில் ஊழல் தடுப்பு ஆணைய அதிகாரிகள் வருகை புரிந்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு பின்னர் சாதாரண உடையில் காணப்பட்ட அவர்கள் அந்த அலுவலகத்திலிருந்து வெளியேறினர். எனினும் ஆவணங்களை பெறும் பணி இன்னும் நிறைவடையாததால் இன்று மாலை அவர்கள் மீண்டும் மனிதவள அமைச்சின் அலுவலகத்திற்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தேசிய கணக்காய்வு அறிக்கையில் 21,058 முதலாளிகள் செலுத்த வேண்டிய 205.42 மில்லியன் ரிங்கிட் லெவி கட்டணத்தை வசூலிக்க HRDCorp தவறிவிட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதோடு நடைமுறைகளை பின்பற்றாமல் நடந்து கொண்டதாகவும் அது குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. Solutions வழங்கும் Share the Love சித் ஸ்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் 9 Skin.